நான் படுத்துகிட்டே இருக்கேன், என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க. ஏன்னா இது படுத்துகிட்டே செய்கிற எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காலில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு சீரான ரத்த ஓட்டம் வந்து கிடைக்கும். ஏன்னா காலில் தான் முக்கியமாக காஃப் மசில்ஸ் இருக்குது. ஸோ காஃப் மசில் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதால காலை முன்னும் பின்னும் நகர்த்துறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்லா பிளட்டை வந்து பம்ப் பண்ணி விடும். ஸோ நம்மளுக்கு சர்க்குலேஷனுக்கு தேவையான பிளட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முன்ன பின்ன நகர்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக ஒரு கால் முன்னே போகும்போது இன்னொரு கால் பின்னாடி போகணும். ஸோ அது மட்டும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, காலில் வீக்கம் சில பேருக்கு, நிறைய பேர் காலை தொங்க போட்டு ட்ராவல் பண்ணும்போது காலில் வீக்கம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, புவர் பிளட் சர்க்குலேஷன் தான். ஸோ அந்த வீக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வத்திரும். 2 தலைக்காணி போட்டு அது மேலே காலை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி காலை ஃபஸ்ட்டு முன்னும் பின்னும் நகர்த்தணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு கால் முன்னாடி போகும்போது ஒரு கால் பின்னாடி போகணும். இது நல்ல ஸ்ட்ரெச்சிங்க. இது மூமெண்ட்ஸ் வந்து ஒரு மினிமமாக 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒரு 5 நாள் வந்து ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த 5 நாள் 10 கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த 5 நாள் 15 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி டே பை டே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 3வது எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா, 2 காலையும் சேர்த்தா மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் பண்ணலாம், கால் வீக்கமாக இருக்கவங்க பண்ணலாம். நான் டீட்டெயில் வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ.